நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும் 2025 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹாப்பி 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 நியூ இயர் டு ஒன் அண்ட் ஆல். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஏன்னா ஒரு கலவையான பலன் அதில் பல பாசிட்டிவ் இருக்குது. பட் சில காஷனாக நீங்கள் இருக்கணும். ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருட பலன் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது எப்படி இருக்குன்றதை வச்சு தான் இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ டிரான்சிட் ஆகுது. ஸோ மூமெண்ட்டுக்கு உட்படுது. ஸோ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வெற்றி நிச்சயம். ஏன்னா எப்பயுமே அஸ்ட்ராலஜியில் இப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி இல்லை. இப்படி இருக்கும், ஆனால் இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஜென்ம சனி விலகி இந்த 2025 உங்களுக்கு பாத சனியாக மாறுறார். அந்த சனி பகவானுடைய மாற்றம் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போகுது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டுக்கு மூமெண்ட் ஆறாரு மிட்வே, அதாவது மே மாதத்தில். அந்த குரு பெயர்ச்சி வாவான்னு வரவேற்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி. ஸோ இது மிகவும் 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 ப்ளஸ். அப்படின்னா 5ஆம் வீட்டில் குரு வரதே ப்ளஸ். அந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய அனைத்து நன்மைகளும் வளரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் பார்ப்பீங்க செகண்ட் ஹாஃபில். சரி, இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் கேட்குறது இங்கே கேட்குது எனக்கு என்ன அப்படின்னா, எப்படி மேடம் கேது 7ல் ராகு எங்கள் மேலேயே எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, குருன்றவர் உங்கள் மேலே வரக்கூடிய ராகுவை அற்புதமாக அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காப்பாற்றி விட்டுடுறார். ஸோ இந்த இடத்துல பல ப்ளஸ், பட் சில நிதானங்களும் தேவைன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 7ல் கேது. ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியலி சவுண்டாக இருப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிறைய உங்களுடைய ரிசர்ச்சஸ், உங்களுடைய ஆராய்ச்சிகளால் ரிசல்ட் கொடுக்கும். ஆராய்ச்சின்னா சயின்டிஸ்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள், கும்பலக்ன அன்பர்கள் தேர் R&D பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் மூளை அங்கே வேலை செஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் டெக்னிக்கலி அங்கே ராகுவும் வரும்போது, ஓ இதனால தான் ஃபால்ட்டா, இது இப்படி பண்ணாதனால தான் அவன் ஆர்டர் கொடுக்கலையா, ஓ இந்த இடத்துல தான் நிரடுதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்குண்டான வழியை நீங்கள் படித்தோ தெரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்டோ அதை அப்ளை பண்ணி அதுக்குண்டானவங்களை அப்பாயிண்ட் பண்ணியோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. ஸோ தட் இஸ் சம்திங் ரியலி பாசிட்டிவ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது இருக்குது, ப்ரமோஷன் அப்படின்றது இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துல ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய 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 இருக்குது. அண்ட் மேலும் திருமணம் நிறைய பேருக்கு இப்போவே ஆயிருக்கும். ஏன்னா எப்பயுமே சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கும்போது அவர் திருமணத்தை கொடுப்பார். அந்த திருமணம் நிலச்சி அருமையாக இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது ஈகோன்றது வேண்டாமே. என்னத்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நான் பண்ணிட்டேன்டா, நான் பண்ண மாதிரி வருமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா 7ஆம் வீட்டில் கேதுவும் 2ல் சனி பகவானும் இருக்கார். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அடுத்த, அதாவது நீங்கள் இன்லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோடலாம் அது பெண்மகளாக இருக்கட்டும் ஆண்மகனாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களையும் புரிஞ்சு இப்படித்தான் அப்படித்தான்ற வார்த்தைகளை விட்டு அவங்க வேற நம்ம வேற, திருமணம்ன்றது 2 பேர் இணையறதில்ல, 2 குடும்பம் இணையறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய
ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவீங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த இடத்துல இரிட்டேட் ஆகிடக்கூடாது அண்ட் உங்களுடைய எண்ணத்தை திணிக்கவும் கூடாது. ஸோ இங்கே கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் புதுசாக புரியும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு நீங்கள் காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் லிவ்வின்ல இருந்தீங்கன்னாலும் திருமணத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ புரியும். ஏன்னா ஆர்என்டின்னு நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். 2ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது அடுத்த லாங் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஹையர் எஜுகேஷன் நிறைய விஷயங்கள் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்றது வழிவகுத்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, குடும்பம் அமைச்சுக்கிறதா, இப்போ இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வழி நடத்தும். அதே மாதிரி உங்களையே குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது அப்படின்றது வெறும் பணத்துக்காக மட்டும் செட்டிலாயிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை மட்டுமல்ல, அதில் பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு அப்படின்றதும் புரிஞ்சு நிறைய கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியமும் நிறைஞ்சு இருக்குது. 16 வருஷம் குழந்தை கிடைக்கலன்றவங்களுக்கு கூட இப்போ குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே மாதிரி நினச்சே பார்க்கல திடீர்னு குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்குது. நிறைய அபார்ஷன்ஸ் ஆயிருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு திருப்திகரமான ஒரு அற்புதமான ஒரு அன்பான குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய வகையில் சனி பகவான் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குருனுடைய அருளும் திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். அண்ட் உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் இதுக்குள்ளே சிக்கிக்கலாமா சிக்கிடுவோமா அப்படின்ற பயமெல்லாம் விலகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பாசிட்டிவாக தைரியத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் சட்ட சிக்கலுக்குள்ளே சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக நான் சொல்கிறேன், கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் எந்த ஒரு பட்டம் பதவிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக உங்களை கூப்பிடுவாங்க, செக்ரட்டரியாக நீங்கள் வாங்க சார், ட்ரெஷரராக நீங்கள் வாங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சார் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டிங்க சார், நீங்கள் மட்டும் எங்களோட இருந்தால் போதும் சார் அப்படின்னு புகழாரம் பாடி உங்களை ஒரு சீட்டில் உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இப்போ நல்ல ஒரு காலம் இல்லை இல்லை இல்லை. ஸோ அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, எங்கெல்லாம் உங்கள் ஈகோ தூண்டப்படுதோ அந்த இடத்துலலாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி மற்றவங்களுக்காக ஏதாவது பண்ண போனீங்க அப்படின்னா அது சிக்கலில் பெருசாக போய் முடிஞ்சிடும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலையும் இப்போ ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். அயர்ன் சம்மந்தமான டிஃபிஷியன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் வரலாம், நரம்பு மண்டலங்கள் பாதிக்கலாம். முக்கியமாக காலு பாதம்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மசில்ஸ் எந்த ஏஜ்னராக இருந்தாலும் பார்த்துக்கணும். ஓடினேன் விழுந்தேன் செஞ்சேன் அப்படின்னு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி சுய ஜாதகத்தை உங்களுக்கு இஷ்டப்பட்ட அஸ்ட்ராலஜரோட கரெக்டாக போய் பார்த்து தெரிஞ்சு இந்த காலகட்டத்தை, ஏன்னா குரு பார்க்குறாருன்றது சின்ன விஷயம் இல்லை, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் எப்படி நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணணும்னு தெரிஞ்சு செயல்படுத்திங்கன்னா வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.